Hi guys, இன்னைக்கு நம்ம bracelet தான் மேக் பண்ண போறோம் using this bracelet making kit. Let's see. This is my bracelet making kit. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து நான் மீஷோவில் தான் பை பண்ணேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம மேக் பண்ணலாம். இதிலேயே எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்னுடைய பிரேஸ்லெட்ஸ் நான் மேக் பண்ணது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன லுக் காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்கேன்னு. தீஸ் ஆல் த பிரேஸ்லெட் விச் ஐ மேட். நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலி 9 bracelets I made. இப்போ நம்ம 10th bracelet மேக் பண்ணலாம். Let's store in this pouch. ஸ்டார்ட் பண்ணலாமா? This is bracelet making wire. இந்த வயர்ஸ் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதோட கரெக்ட் நேம் யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் பண்ண போகிற தீம் வந்து பிங்க். பிங்க்கில் இதில் 2 sides ஆஃப் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிக் ஒன்று ஸ்மால். லெட்ஸ் ஷோ. இது வந்து ஸ்மால் சைஸ், இது பிக் சைஸ். இப்போ மேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக் பீட் இதை நான் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு பீட்ஸை இதே போல் போட்டுக்கலாம். I can add another 2 beads so it looks good. நான் வந்து 3 beads ஆட் பண்ணியிருக்கேன். then only it looks good. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பிங்க் தீமில் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பிங்க்கில் ஒரு பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன், பட் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் ஏடக்கூடமாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அழகாக மேக் பண்ணலாம். அதுலேயே இந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதை யூஸ் பண்ணி தான் நான் மேக் பண்ண போகிறேன். இதோ இந்த சாண்டை பார்க்க க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் மேக் இட் குட். ஸோ 3 beads ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்? let me add this cute hattie. இந்த டைரக்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இட் ஷுட் பி இந்த மாதிரி நம்ம ஒன்றா போட்டுக்கிட்டே வரலாம். அண்ட் இதில் நான் இங்கே சொல்லிக்கிறேன், இந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் நம்ம மாட்டிக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன போட போகிறேன்னா, நம்ம இது வந்து லைட் பிங்க்கில் தான் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ரிங் பீட்ஸ் ஸோ இப்போது நம்ம ரிங் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் டார்க் பிங்க்கும் இருக்குது, லைட் பிங்க்கும் இருக்குது. நம்ம வந்து லைட் பிங்க் எடுத்துக்கிறேன். ஓகே, லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் ரெண்டு நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். எல்லாம் வந்து சிமிலராக தான் இருக்குது, அதனால் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்க்க அழகாக இருக்கும்ல. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டார்க் பிங்க் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் லைட்டாக, தென் டார்க்கோ, தென் லைட்டஸ். இந்த மாதிரி நான் 4 ரிங்ஸ் மாதிரி இருக்க இந்த பீடை கொடுத்துக்கிறேன். ஸோ see how it looks. அழகாக இருக்குல்ல. வேறு என்ன கோக்கலாம்? let me use other beads. So then okay, let me add the small beads. I have not added here, so I will add. See this? Small, chota. ஓகே, இப்போ அந்த ஸ்மால் பீட்ஸ் எடுத்துக்கலாம். எங்கடா போட்டேன்?
ஓகே, நான் ஒரு ஃபோர் பிட்ஸ் போட்டுக்க போகிறேன். டிஸ்கிளிக்கிறோம். ஓகே, இதையும் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த சம்மர் வெக்கேஷனில் என்ன நியூவாக பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து இயரிங்ஸ் மேக் பண்ணேன். இந்த வாட்டி பிரேஸ்லெட். And it has the stars. Then I'm going to add the stars. Pink colorல இருக்கு. I think so you can't able to see a minute இருக்கும். அதையும் ஒரு டைரக்ஷன் எப்படியோ ஒரு டைரக்ஷனில் போட்ட வேண்டியதான். இருக்கிறதே ஈஸியானது பிரேஸ்லெட் மேக்கிங் தான் நினைக்கிறேன். என்னென்ன கையில் கிடைக்குது எடுத்து கோத்து விட்டுலாம். யாருக்கெல்லாம் பிரேஸ்லெட் வியர் பண்ண பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த அழகான குட்டி சாப் இதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். வாட் அ பியூட்டிஃபுல், ரைட்? இதை நம்ம இப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆல்சோ வித் திஸ் ரிங். எனக்கு இந்த ரிங்கை போட்டு ஆட் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா தென் இட் வில் பி லிட்டில் லாங்கர். ஸோ திஸ் கட்டிங் பிளேட்லாம் அதில் கொடுக்க மாட்டாங்க. இது நான் ஆல்ரெடி அந்த இயரிங் மேக் பண்ண கிட்டில் வந்துச்சு. அதை வச்சு அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். ஓகே. அந்த இங்கே போட்டுடலாம். தென் ஐயோ, நான் வேறு மாற்றி போட்டுட்ருக்கேன். எப்படி இதை போடணுன்னு. இப்போ ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இதை இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வெளியே வந்துடாது. வெளியே வந்தாலும் நம்ம திருப்பி மாட்டி போட்டு வேண்டிதான். ஓகே, நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த த்ரெட் இந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, இதை போட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதையும் இந்த சைடும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சைட் ஸ்டார் இங்கே போட்டிருக்கீங்கள, அதே போல் ஸ்டார் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்களா, பிங்க் ஸ்டார். ஸோ எப்படி போட்டிருக்கோமோ அதே போல் போடணும். தட்ஸ் அ கிரேட் ஹெவியஸ்ட் மேட்டர். அதான் இங்கே ஹெவி ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஸ்மால் பீட்ஸ் இதெல்லாம் छोटा சைஸ். 1 2 3 4. And see this ring, how it looks. A normal ring illa. Can you able to see clearly? Here you can see that my name is written here. இப்போ பார்த்தீங்களா, பினிதா அழகாக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் பீச்சுக்கு போனால் அந்த அரிசியில் பேர் எழுதி கீ செயின் வாங்குறது, இந்த மாதிரி ரிங்கில் பேர் எழுதுறதுலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் ரிங்ஸ்.
அண்ட் எனக்கு இதில் என்ன ஒரு வருத்தம் என்றால் இந்த மாதிரி ரூலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்களேன், இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணவே சத்தியமாக பிடிக்கல. இதெல்லாம் போட்டால் நல்லா இல்லை. இது வந்து மணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நான் மணிலாம் போட மாட்டேன். மணி யாராவது போடுவீங்க? ஐ ஹேட் தட். ஸோ யாரெல்லாம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் போடுவாங்க, எனக்கு பிடிக்காது. வேணும் நம்ம அது கூட பண்ணிக்கலாம். பட் அதில் அதுக்கு த்ரெட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது நம்மளே தான் அதாவது அந்த த்ரெட்டு வந்து ஏதாவது யூ ஷுட் ஒன்லி பை தட். அண்ட் ஹேர் பேண்ட் பண்ணுறதுக்காக 2 ரிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஹேர் பேண்ட் மேக் பண்ணுற அது கொடுத்துருப்பாங்க. அது யூஸ் பண்ணி கூட நம்ம ஹேர் பேண்ட் மேக் பண்ணிக்கலாம். ஹேர் பேண்ட் போடுவீங்கன்னா மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சத்தியமாக போடவே மாட்டேன் ஹேர் பேண்ட்லாம். என்கிட்ட எக்கச்சக்கமானது இருக்குது. பட் ஐ வில் நெவர் புட் இட். பார்த்தீங்களா, மறுபடியும் நம்ம பேசிக்கிட்டே அப்படியே கோர்த்து முடிச்சிட்டேன். இது லாஸ்ட்டு, இதை மட்டும் கோத்துடலாம். ஐயோ, இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, தேவையானதை கட் பண்ணிவிட்டு கோப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்படியே வச்சு கோக்கும் போது தான் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா அப்படி கோக்கும் போது கீழே கீழே விழுந்துடும். ஆனால் நிறைய வாட்டி கடுப்பாக இருக்கேன், கீழே விழுந்துடும். பட் இந்த மாதிரி நம்ம கோக்கும் போது இங்கே அப்படி பேலன்ஸாக நிற்கிது இல்லையா. ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து மேக் பண்ணிட்டேன். ஹவுஸ் ஐ ஹோப் தட் இங்கே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால நான் ஒரு பால் இங்கேருந்து எடுத்துட்டேன். அதே போல் இந்த சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் அதை எடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கட் இட், தென் ஐ வில் ரிமூவ். I will cut. Yeah, I cut. ஸோ நவ் நான் இதை வந்து நாட் போட்டு போகிறேன். சீல் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல பார்க்க. இட் லுக்ஸ் ஆசம், ரைட்? இட் லுக்ஸ் ஆசம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நான் நல்லா நாட் போட்டு சீல் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கா மேலே என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்படி இப்படி நாட் போடுவோமா, எப்படி இது நீங்கள் எப்படி நாட் போடுவீங்களோ அதே போல் போடுங்க. இப்படி போட்டுக்கோங்க. இப்படி தான் நாட் போடுவோம், போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஓகே, இந்த மாதிரி நம்ம எப்படி போடுவோம், லாஸ்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்படி போடுவோங்க. நான் இதை எப்படி காமிக்கிறேன். 2 சைட்ஸ் இருக்கா, இதை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று எடுத்து இதுக்குள்ள, தென் அகெயின் இப்படி சீல் பண்ணாமல் இன்னொன்று மறுபடியும் போட்டுக்கோங்க உள்ள. இந்த மாதிரி போட்டு சீல் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஹீட் பண்ணவேன் பண்ணாமலே ஒரு தட்ஸ் அவர் விஷ் ஒன்லி. ஸோ நம்ம ஹீட் பண்ணலாம். இப்போது வெயிட், லெட் மீ டேக் தட். நான் தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஃபயர் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக ஃபயர் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபயர் பண்ணலாம். நான் ஃபயர் பண்ணவே 1 மணி நேரமும் ஃபயர் பண்ணிகிட்ருப்பேன். இதை எனக்கு சத்தியமாக ஃபயர் பண்ணவே இது வராது. லைட்டர் அதை வச்சு கூட ஃபயர் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஃபயர் பண்ணவா? சிரிக்கக்கூடாது. நல்லா இருக்கு. ஐ ஹோப் தட் ஃபயர் பண்ணும்போது எல்டர்ஸ் சொல்லி ஃபயர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபயர் பண்ணுறப்போ ரொம்ப காஷியஸாக இருக்கணும். கையில் பட்டுச்சுன்னா இது வந்து மெல்ட் ஆகும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி கையில் பட்டுருச்சு. அது
Oh my god, oh my god, oh my god. ஏய் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். I'm very happy now. எனக்கு ஃபேன் போடுங்களா வேர்க்குது எனக்கு வேர்க்குது. எப்படியோ ஒரு வழியாக நான் ஃபேர் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அந்த பிஞ்சு வந்துடாது. இப்போ நம்ம இழுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஐ மீன் ரிமூவ் ஆக மாட்டேங்குது. நல்லா டைட்டாக வந்து வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்புறமா நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். டக்குனு வியர் பண்ணணும், சத்தியமாக பிஞ்சிடும். அதே மாதிரி பீட்ஸ் வந்து காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஓல்டு செயின் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பீட்ஸ் காமிக்கிறேன். இதெல்லாமே ஓகே, எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் பண்ணலாமா? ட்ரெடிஷ்னல் லுக்கா பண்ணுவோமா? பண்ணலாம்ல. ஒரு நான் வந்து ஆல்ரெடி இயரிங் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்களா சில்க் த்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது. சாரி, இப்போது இதில் வந்து இந்த ஸ்டோன் இருக்குது, இதை வச்சு நான் வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். இதை பார்த்தீங்களா, இதை வச்சு கூட மேக் பண்ணலாம். இது வந்து சென்டர் பொசிஷனை வச்சுட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ மேக் பண்ணலாம். ஒரு செக்யூர்டு பிளேஸில் நம்ம மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து அந்த மணி வச்சுருந்தேன். அந்த கொஞ்சம் மணி தான் இருக்குது, நான் நிறைய வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். இதோ நான் காமிக்கிறேன். ஹோப் கேன் ஆல் சி. இது வந்து அந்த குட்டி பட்டாணியோட கை. அந்த குட்டி பட்டாணியோட மூஞ்ச பார்ப்போமா? ஹாய் குட்டி பட்டாணிங்க, வா கிட்ட வா, மூஞ்ச காமிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம். நீ போ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் அந்த ஒயிட் பீட்ஸ், பிங்க் பீட்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்குது. நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அழகாக பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒயிட் பீட் எடுத்துக்கிறேன். இல்லை எனாஃபான த்ரெட் இருக்குல்ல, எல்லாமே பண்ணி முடிச்சாலுமே பெரிய பெரிய கைக்கு கூட நம்மளால் நிறையவே சஃபிஷியண்ட்டான அமௌண்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. பட் இதில் என்ன ஒன்று குறைனா, அந்த பீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருக்கலாம். மற்றதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அதுக்கு வேறு கிட்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக்கான கிட். பேசிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். வேணா நம்ம நிறைய கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இதை ஓகே கையிடுறோம். இந்த குட்டி பட்டாணி நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுது. அது திருப்பி விட்டோன்னா வராது. ஓகே, இந்த பிங்க் கலரு எங்கடா ஒரு ஹோல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம 2 பீட் நான் போட்டுக்கிறேன். இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இட்ஸ் லைக் அ ட்ரெடிஷ்னல் ஃபார்ம். ஸோ
ஸோ நான் இது வந்து ஒரு இந்த 4 பீட்ஸ் 5 பீட்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஐ மீன் இந்த 2 கலர் ஆஃப் பீட்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். மறுபடியும் அந்த 4 ஒயிட் பீட்ஸ், ஸோ 4 பீட்ஸ் நான் போட்டேன். நெக்ஸ்ட் நான் அந்த பிங்க் வேணும், ப்ளூ, இந்த ப்ளூ, நெக்ஸ்ட் நான் ப்ளூ ப்ளூ போடு. இந்த பிங்க் போட்டேன்னா இதில் நான் ஆல்ரெடி காமிச்சல இந்த இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நானே இதை பண்ணி இல்லை ஹோல்ஸ் இருக்குது 2 சைடுமே ஜாயின் பண்ணுற மாதிரி. பட் என்ன இல்லை என்னால் போட தான் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது போட, உள்ளே போக மாட்டேங்குது. இன்னொன்று எடுத்து ட்ரை பண்ணலாம். எப்படியாவது உள்ளே போட்டுருந்தேன். ஸோ என்னோட பிளான் அப்புறம் எல்லாம் சொதப்பிடும். எப்படியாவது இதை ட்ரை பண்ணி போட்டுருந்தோம். ஒரு சைடு நான் வந்து போட்டு இழுத்துனது பார்த்தீங்களா, இங்கே இருக்கா, பட் இன்னொரு சைடு நான் இதில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுவும் போட்டுடலாம். நான் வந்து இங்கே லென்த் இழுத்துட்டு அதுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிக் வச்சுருக்கேன், அதாச்சும் நான் போட்டேன். அது ஒன்றும் பெரிய ட்ரிக்லாம் இல்லை, சும்மா சொன்னேன். மறுபடியும் இன்னொன்று போட்டுக்கலாம். ஒரு பிங்க் பீட். இதில் இந்த சைடில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோனோ அதையே இந்த சைடில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸில் 4 நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த சைடு அதே போல் இந்த சைடும். ஏதோ முணுமுணுக்கிற சவுண்ட் கேட்குது தானே, இதோ பக்கத்தில். எப்படி கேட்டுச்சு வந்து ஃபண்ட் எப்படி கேட்டுச்சு, டிக் டிக் டிக்னு அப்படி கேட்டுச்சா, டுகு டுகு அப்படி கேட்டுச்சா, டக்கு டக்கு டக்குன்னு அப்படி. தென் இது வர 4 போட்டேன். அப்புறம் 2 பிங்க் பீட். வேர் இஸ் இட்? எடுத்துட்டேன். இன்னும் நிறைய பீட்ஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை, இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன், அது எங்கே இருக்குன்னு தெரில. நெக்ஸ்ட் நான் இங்கே இது ஒயிட் பீட் 4 ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் 4 ஒயிட் பீட் எடுத்துக்கிறேன். மஞ்சள் வந்துருச்சு, 4 மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட் நான் மேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட். இட் லுக்ஸ் ஆசம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கு பிரோஜனம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் பிடிச்சிருக்கு, கமெண்ட் பண்ணிட்டேன், நான் கமெண்ட் பண்ணிட்டேன். வாவ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்காங்களா பின்னாக்கா, எனக்கா. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எனக்கு பத்தாது, ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீட்ஸ் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம விஷ் தான். ஸோ இப்போ நான் இங்கே 4 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா நான் இப்போ வந்து இதை 5ஆக மேக் பண்ண போகிறேன். ஐ மீன் கூட ஒரு எக்ஸ்ட்ரா பீட் ஆட் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். இப்போ இங்கே பாருங்கள், இதுவும் அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். ஏதோ அங்கே வளரலாம் நினைக்காதீங்க, ஜஸ்ட்
சிங்கிங் போயிட்டு ஐயோ நான் இங்கே இன்னொன்று பீட்ஸை போட்டுக்கிறேன். இதே நான் என்ன இது சீக்ரெட்டுலாம் சொன்னல ஒன்றும் இல்லை. இந்த சைடு நம்ம எப்படியாவது போட்டுருவோம், சமாளித்து போட்டுருங்க. இப்படி நிறைய லென்த்து கூட எடுத்துட்டு அதை இப்படி இந்த ஒரு சைடு எந்த ஹோல்ஸ் அங்கே இருக்கோ ஓகே இப்போது அதை எடுத்து போட்டுடலாம். இது என்ன இங்கே மட்டும் நான் போடுறேன்னு நினைக்காதீங்க, இது வந்து சென்டர் பாயிண்ட் மாதிரி. ஓகே அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிருக்கேங்க. ஓகே இது போல். ஸோ நம்ம நல்லா போட்டு நாட்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்கணும், இல்லைனா ஈஸியாக கழண்டு வந்துடும். ஸோ டைட் பண்ணிட்டேன். நான் ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, இப்படி போட்டுட்டு 2 times நான் அந்த சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். தட்ஸ் இட். அதான் நான் சொன்ன மெத்தட். வேறு எந்த புதுசான மெத்தட்ஸ் தான் நான் சொல்லலை. ரொம்ப சிம்பிள். சும்மா ட்ரை பண்ணுங்க, ஈஸி தானே. நல்லா பிரேஸ்லெட்க்கு டைலாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் அதை வந்து ஃபயர் பண்ண போகிறேன். நான் ஃபயர் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் ஃபயர் பண்ணுறதுல வீடியோவில் நான் காமிக்கல, ஏன்னா அப்புறம் எல்லோரும் பார்த்து சிரிப்பீங்க. ஏன்னா நான் கூட காமெடியாக இருப்பேன். ஓ ஃபேன் ஓடுதில்ல, இது வேறு. ஃபேன் நிறுத்தணும், போடணும் நிறுத்தணும். சேம் ப்ராசஸ் எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுறதுன்னு தெரில. நான் நிறுத்திடுவேன். ஓகே இப்போ ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபயரிங். பண்ணும்போது நல்லா ஆகணும். ஸோ டைட் பண்ணிக்கலாம். இப்படி நான் ஒரு ஏதோ போட்டு நான் ஃபயர் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது கிட்ட ஒட்ட மாட்டேங்குது. அதான் சரி இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 2 3 வெயிட் பண்ணு. நிறைய வெக்கலாம் வந்திருக்கேன். பி குவைட். நிறைய வெக்கலாம் வந்திருக்கேன். ஓகே இப்போ மறுபடியும் ஃபயரே ஆக மாட்டேங்குது ஒழுங்கா. அப்படின்னாக்கா எடுத்துக்கவாங்களா? அப்படின்னாக்கா பி குவைட். எடுத்துக்கவா? ஓகே எடுத்துக்கவா? ஓகே எனக்கு ஒண்ணே ஒண்ணு பின்னாக்கா, எனக்கு இது ஒண்ணே ஒண்ணு வேணும். இப்போ நான் போட்டுட்டேன். இழுத்து பார்ப்போம் நம்மளுக்கு பிக்குதா இல்லையா. நான் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டேன், வரமாட்டேங்குது. ஸோ லெட் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்லா வந்து அந்த சீக்கிரமாக அந்த சூடு போயிடும். நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பார்ப்போம். அழகாக இருக்குல்ல. ஸோ இதை நான் போட்டு பார்ப்பேன். வாவ், இது நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குங்க பின்னாக்கா. கமெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பின்னாக்கா சூப்பரா இருக்குங்க பின்னாக்கா. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாக்கா இதுல ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எனக்கு ஆசையா எப்படி இருக்கு இந்த பாக்கிறதுக்கு. இந்த பாக்ஸ் பீஸ் லைக் கலகலதா. இப்போ இன்னொரு பிரேஸ்லெட். ஓகே, இதை நம்ம போட்டு ட்ரையல் பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு பிரேஸ்லெட் நம்ம ஃபர்ஸ்டே பண்ணுவோம்ல, அந்த பிரேஸ்லெட் பார்க்கலாம். 50 minutes அந்த வீடியோ எடுங்க. லாங் வீடியோ, கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க. என்னக்கா இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அழகா இருக்குல்ல.
பிரியாக்கா இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல இது இந்த ஃப்ளவர் மாதிரி அழகா இருக்கா? இது மாதிரி இருக்குல்ல இது மாதிரி இது எடுத்துக்கவா இதுவே டூவே இதுவே டூ எடுத்துக்கவா இதுவே டூ கியூட். இதுவே அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. பாய் பாய். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காம. இது நண்டு